कामारिकामां कमलासनस्थां काम्यप्रदां कङ्कणभूषहस्तां काञ्चीनिवासां कनकप्रभासां कामाक्षि देवीं कलयामि चित्ते। जय जय जगदम्ब शिवे, जय जय कामाक्षि, जय जयाद्रिसुते, जय जय महेशदयिते, जय जय चिद्गगनकौमुदीधारे। நம்முடைய புண்ணியமான பாரத தேசத்திலே 51 சக்தி பீடங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த 51 சக்தி பீடங்களிலே ஓட்யான பீடமாக, நாபி பீடமாக அமைந்திருப்பது ஓட்யான பீட நிலையா பிந்து மண்டல வாசினி சுதா சாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி என்று லலிதா சஹஸ்ரநாமத்திலே சொல்லப்பட்ட அந்த ஓட்யான பீடம், நாபி பீடமானது காஞ்சி என்று புகழப்படுகின்ற முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் காஞ்சி நகர். அந்த காஞ்சிபுரத்திலே காமாட்சி, அந்த காமாட்சி என்கிற 3 எழுத்துக்களை நாம் உச்சரிக்கும் பொழுது, ஜபிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது நமக்கு அனைத்து மங்களங்களும் கிடைக்கின்றன என்று லலிதோபாக்கியானம் என்கிற அந்த ஸ்ரீவித்யா கிரந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி மகோன்னதமான அந்த அனைவருக்கும் நன்மையை அளிக்கக்கூடிய, அருளையும் பொருளையும் அளிக்கக்கூடிய அந்த காமாட்சி அம்மனுடைய மூலஸ்தானம் அமையப்பெற்ற இந்த காஞ்சி நகரத்திலே ஸ்ரீசக்கர பிரதிஷ்டையை ஆதிசங்கர பகவத்பாதர் ஸ்ரீசக்கரம் ஸ்வயமாலிகத் என்பதாக அவரே பிரதிஷ்டை செய்து இன்றைக்கும் அந்த காமாட்சி, அதாவது பிலாகாச காமாட்சி, ஒரு காலிலே நின்று இன்னொரு காலை மடக்கி வைத்துக்கொண்டு, தூக்கி வைத்துக்கொண்டு, ஒத்த காலிலே நின்று தபஸ் செய்யக்கூடிய தபஸ் காமாட்சி, மூலஸ்தானத்திலே நாமெல்லாம் தரிசித்து அனுகிரகத்தை பெறக்கூடிய மூலஸ்தான காமாட்சி, பிரம்மோற்சவம் பல்வேறு வாகனங்களிலே, ராஜ வீதிகளிலே, மாட வீதிகளிலே எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய சிம்ம வாகனம், மான் வாகனம், கிளி வாகனம், அன்ன வாகனம், சந்திரப்பிரபை, சூரிய பிரபை, வெள்ளித்தேர், பல்லாக்கு, காமகோட்டி விமானம், இப்படி பல வாகனங்களில் எழுந்தருளி துவஜஸ்தம்பம், கொடியேற்றம், கொடியிறக்கம், இப்படி அந்த பிரம்மோற்சவத்தை பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகமாக வழங்கி அந்த அம்பாள், உற்சவ அம்பாள் பங்காரு காமாட்சி, பிரம்மாவினால் பூஜிக்கப்பட்ட அந்த பங்காரு காமாட்சி அம்மன். அந்த கோவில் தற்பொழுது சரித்திர காரணங்களாலே தஞ்சாவூரிலே மேலவீதியிலே அமையப்பட்டிருக்கிறது. முன்பு இங்கே இருந்தது காமாட்சி கோவிலே. இப்படி அதுபோக அர்த்தஜாமத்திற்காக பல்லாக்கிலே புறப்பாடு காணுகின்ற அம்பாள். இந்த காமாட்சி அம்பாளுடைய அனுகிரகத்தை பரம்பரையாக பெற்று வரக்கூடிய வம்சத்தவர்கள் 24 மனை தெலுங்கு செட்டியார் அவர்கள். அந்த 24 மனை பிரிவு சேர்ந்த சமூகமானது வருஷா வருஷம் இங்கு காஞ்சிபுரத்திற்கு வந்து பல்வேறு விசேஷ உற்சவங்களை நடத்தி, அன்னதானங்களை நடத்தி
அந்த குலதெய்வ வழிபாட்டை செய்து வருகிறார்கள். அந்த குலதெய்வமான அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தை மேலும் அருகாமையில் பெற வேண்டும் என்பதற்காக திருப்பூரை சார்ந்த சண்முகம் செட்டியார் அவர் நம்முடைய காஞ்சி பீഠத்திலே மிகுந்த பக்தியும் மரியாதையும் உடையவர். பல்வேறு ஸ்தலங்களுக்கு பெரியவர்கள் யாத்திரை செய்த பொழுதும் அங்கெல்லாம் வந்து தரிசித்து ஆசியை பெற்றவர். பல சேவைகளையும் செய்திருக்கிறார். அந்த நம்முடைய பெரியவாள் புதுப்பெரியவாளுடைய ஆசியை பெற்ற அந்த சண்முகம் செட்டியாருடைய வழித்தோன்றல்கள் எஸ் கிருஷ்ணகுமார் என்கிற கண்ணன் மற்றும் அவருடைய நண்பர்கள், அந்த கண்ணன் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், கூட பிறந்தவர்கள், இப்படி அனைவருடைய ஒத்துழைப்போடு இந்த திருப்பூரிலே வாய்க்கால் தோட்டம் அந்த பகுதியிலே அழகாக கட்டப்பெற்று 2 முறை விசேஷமாக கும்பாபிஷேகங்கள்லாம் நடத்தி தற்பொழுது 3வது முறையாக ஞாயிற்றுக்கிழமை அந்த புனர்வசு புனர்பூச நட்சத்திரம் திருத்தீயை திதி ஞாயிற்றுக்கிழமை அதிலே மிதுன லக்னத்திலே இந்த மகா கும்பாபிஷேக வைபவமானது காஞ்சி காமாட்சி அம்பாளுடைய திருக்கோவில் திருப்பூரிலே அமையப்பெற்றிருக்கின்ற இந்த நல்ல க்ஷேத்திரத்திலே கும்பாபிஷேக விழா விசேஷமாக நடப்பதன் மூலமாக அந்த பகுதியிலேயும் சரி இதை விழாவை ஏற்று நடத்துகின்ற கண்ணன் குடும்பத்தை சார்ந்தவர்களும் அம்பாளுடைய அருளை பெற்று அறம் வளர்த்த நாயகி என்று அம்பாளுக்கு பெயர், துவாத்ரிம்ஷத் தர்மபாலினி என்று பெயர். இந்த குருவருளையும் திருவருளையும் ஒரு சேர பெற்று அவர்கள் நேரே வந்து பல முறை அழைத்தார்கள். தற்பொழுது காஞ்சிபுரத்திலே இருப்பதினாலே வேறொரு சமயத்திலே நேராக வந்து அங்கே திருப்பூரிலே தரிசிப்பதாக ஒரு ஏற்பாடு. ஆகவே பக்தர்கள் அனைவரும் இந்த பரம்பரையாக நீங்கள் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய அம்பாளுடைய அந்த வழிபாட்டை சிறப்பாக செய்து மண்டலாபிஷேகத்தையும் செய்து தொடர்ந்து அந்த திருப்பூர் பகுதி 24 மனை தெலுங்கு செட்டியார்களுடைய குடும்பத்தாரும் மற்றும் பொதுமக்களும் அந்த சக்தி வழிபாட்டினை சிறப்பாக செய்து நீங்களும் சக்தியை பெற்று அனைத்து வளங்களையும் பெற்று அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையை என்கிற அந்த காமாட்சி அம்மனுடைய அருளுக்கு பாத்திராவதற்கு மேன்மேலும் பக்தி மார்க்கத்திலே ஈடுபட வேண்டும். அனைத்து மக்களுக்கும் குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே த்வான் நமாமி காமாட்சி தேசிக ரூபேண தரிசிதாபியுதயாம் என்கிற விதத்திலே அந்த குருவனுடைய அனுகிரகம், குரு பரம்பரையினுடைய அனுகிரகம் கிடைத்து இகபர ஸ்ரேயஸ்களை அடைவதற்கு காமாட்சி அம்மனை பிரார்த்திக்கிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.